பாப்பா நீங்கள் சொல்லுங்கம்மா, எதற்காக நம்ம திருநாய்க்கு சாப்பாடு வைக்கணும்? அது ஒரு வாயிலா ஜீவன் வச்சா அது ஒரு வாயிலா ஜீவன் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நீ புதுசாக ஏதோ ஒன்று சொல்லேன் பார்ப்போம். எனக்கு நாயினாலே பயம்தான். நாயினா உனக்கு பயம்தான். நல்ல நோட்டீஸ் த பாயிண்ட். எனக்கு நாயினாலே ஒரு பயம்தான். ஆனாலும் அந்த நாய்க்கு யார் யார் இருக்கா, நம்ம தானே சோறு போடணும் அப்படின்னு சொல்லி பாப்பா ரொம்ப அழகாக யோசிச்சிருக்காப்புல. சொல்லிவிட். ஓகே. ஆனால் நாய்களுக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களாம்மா, அவங்களுக்கு உன்னுடைய பதில் என்னவா இருக்குமா? தரணும், எனக்கு தெரிஞ்சு தரணும். ஏன்னா அது ஒரு வாயிலாத ஜீவன். கொடுக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயா வாங்க, ஐயா வாங்க, வாங்க வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க. அப்படி ஓகே. வெறி பிடிச்சி கடிச்சிடும் பசியில். அதாவது சாப்பாடே போடக்கூடாதுன்னு சொல்கிற உங்களுக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, எல்லாருமே சாப்பாடு போடாமல் நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா அது பசியில் முதல்ல என்ன ஆகும் தெரியுமில்ல? வெறி ஆகும். அம்மா இறக்கமே இல்லாம மேய் மேய்ன்னு மேய்ஞ்சிட்டு போயிருச்சே. டேய், நீங்கள்லாம் பிரியாணியும் லெக் பீஸுமா சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரே ஒரு பீஸ் கூட தராமல் போயிட்டீங்களாடா. வெறி ஆகி எப்போ வீட்டை விட்டு வெளியே வருவான்னு காத்துக்கிட்டு வாசல்லே உட்காந்துருக்கும். அப்படிதானே? அப்படி எடுக்கப்படுகின்ற கறிகள் தான் சில கிலோ கணக்கில் சேர்ந்து போகுது.